தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜுவாலஜி கொஷின்ஸ் பார்ட் 2. ஃபஸ்ட்டு 4-5 கொஷின் 10வது கொஷின் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி பார்ட் 1ல். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா போய் ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு செகண்ட் இது வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சாப்டர்ஸ் பார்த்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு எப்படி பக்கவாக ப்ரிப்பேர் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போடுறதா இருக்கேன். நம்மளோட ஆல் இன் ஒன் ரியாக்ஷன் வீடியோவும் இன்னும் வரதா போகுது. ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் பார்க்கவே இல்லைன்னா நம்ம கெமிஸ்ட்ரி தான் ஃபுல்லாக போடுறோம். ஸோ வந்துட்டு பயாலஜி நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து பயாலஜிக்கும் கொடுங்க. ஸோ வாங்க இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட் 11th கொஸ்டின் என்னன்றதை, ஒய் இஸ் ஆஃப்ஸ்பிரிங் ஃபார்ம்டு பை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரெஃபர்ட் அஸ் எ க்ளோன். இந்த சாப்டர் நிறைய பேருக்கு ஈஸியாக தான் இருக்கும், பட் ஸ்டில் கவனிங்க, இந்த தப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ சின்னதாக தான் இருக்கும். இது எடுத்துனா மார்க் கொடுப்பாங்கன்னு கிட்ட கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. அது பாருங்கள், போல்டு வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது வார்த்தை 11th கொஸ்டினில் அதுதான். ஸோ ஓகேங்களா, இப்போ என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது ஏசெக்ஷுவல் மோடில் வர ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்னால் குழந்தைகள், குட்டிகள், அது மாதிரி அந்த மாதிரி வர குழந்தைகள், குட்டிகள் வந்துட்டு ஏன் க்ளோன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா asexual reproduction, single individual can able to produce offspring. ஒரே ஒரு இண்டிவிஜுவல் மட்டுமே ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தீஸ் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆர் ஜென்ரலி genetically and morphologically similar to another and also similar to their parent. இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்லாம் ஜெனட்டிக்கலாகவும் மார்ஃபாலஜிக்கலாகவும் ஒருத்தருக்கு ஒரே மாதிரி இருக்கும். அவங்க அப்பா அம்மாவுக்கும் அதே, அவங்க பேரண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சிமிலாரிட்டி டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ clone is a term given to a organism that are similar in aspects. க்ளோனுன்ற டேர்ம் வந்துட்டு ஒரு ஆர்கனைசத்துக்கு கொடுப்போம். ஏன்னா சிமிலர் இன் ஆஸ்பெக்ட், ஒன்று பார்க்க ஒரே மாதிரி இருந்தால் அது பேர் க்ளோன் சொல்லுவோம். thus the offspring produced by asexual reproductions are called clone. அதனால தான் வந்துட்டு ஆஃப்ஸ்ப்ரிங் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக வரது எல்லாமே க்ளோன்னு நம்ம சொல்கிறோம். why are offspring of oviparous animal at a greater risk as compared to offspring of viviparous animal? oviparous animals வந்துட்டு அதிகமாக ரிஸ்க்கை சமாளித்து பிறக்கிறதாகவும், விவிபேரஸோட அனிமல்ஸ் வந்துட்டு அந்த டைப் ஆஃப் ஆர்கனிசம் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறது இல்லாதாகவும் சொல்லப்படுது. ஏன்? ஃபஸ்ட்டு ஓவிபேரஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓவிபேரஸ் அனிமல்ஸ் லேட் தேர் ஃபர்டைல் எக்ஸ் இன் த ஓப்பன் என்விரான்மெண்ட் வித்தவுட் எனி ப்ரொடெக்ஷன். அதாவது ஓவிபேரஸ்னால் முட்டையிடும் பறவைகள் அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு ஃபர்டிலைஸ் ஆன பிறகு மேலும் அந்த ஸ்பெர்மும் ஃபர்டிலைஸ் ஆன பிறகு தரையில் முட்டையை போட்டுருது. ஸோ த டெவலப் ஆஃப் ஜைகோட் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் த பாடி ஆஃப் த மதர், வேரஸ் அந்த ஜைகோட்டோட டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பெர்ம் வந்துட்டு ஜைகோட்டு, இந்த எம்ப்ரியோ இதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஜைகோட்டை வந்துட்டு வெளியே நடக்கும். ஆனால் இன் விவிபேரஸ் அனிமல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜைகோட் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் ஏ மதர் பாடி. ஆனால் நம்ம தாய்மார்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளால் எப்படி உள்ளே ஃபார்ம் ஆகிறோம் நிறைய அனிமல்ஸ். ஸோ எல்லா அனிமல்ஸ்க்கும் வந்துட்டு வயிற்றுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிறதுனால அது சேஃப்டி. த ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் ஓவிபேரஸ் அனிமல்ஸ் ரேட் இஸ் வெரி லெஸ் கம்பேர் டு ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் விவிபேரஸ் அனிமல். அதாவது சர்வைவ் ரேட் ஓவிபேரஸ்க்கு வந்துட்டு கம்மி கம்பேர் டு விவிபேரஸ். ஏன்னா வெளியே பாம்பு சாப்பிட்றோம், இல்லைன்னா உடஞ்சிரும். ஸோ சர்வைவல் ரேட் ரொம்ப கம்மி. ஆனால் ஆர்கனிசத்தோட பாடிக்குள்ளே இருந்தால் ஆர்கனிசம் அதை ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ எங்கே போனாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணியே இருக்கும். ஸோ ஓகேங்களா, இதுதான் காரணம். சிம்பிள் கொஷின்ஸ். அசர்ஷன் அண்ட் ரீசன் give reason for the following. அதான் சொல்லியிருக்காங்க. அசர்ஷன் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு, சம் ஆர்கனிசம் லைக் ஹனி பீஸ் ஆர் கால்ட் பார்த்தினோஜெனட்டிக் அனிமல். இதோட ரீசன் என்ன? ஹனி பீஸ் மாதிரியான சம் அனிமல்ஸ் வந்துட்டு பார்த்தினோஜெனட்டிக்காக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. மேல் ஹனிபி ட்ரோன்ஸ் இது டெவலப்ட் ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ், ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பார்த்தினோஜெனட்டிக் அனிமல். மேல் ஹனிபி ஹேஸ் 16 chromosomes as its fertile as its female has 32. ஃபஸ்ட்டு இந்த ட்ரோன் வந்துட்டு அன்ஃபர்டிலைஸ்ட் எக், மேலும் ஃபீமேலும் இல்லாமல் ஃபீமேல் எக்ஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் டெவலப் ஆச்சுன்னா இந்த ட்ரோன் பீஸ் வரும். அந்த மாதிரி வர அந்த ட்ரோன் பீஸ் என்ன இருக்குன்னா, அதுக்கிட்ட 16 chromosomes தான் இருக்கும். ஏன்னா அது ஏதாவது ஒரு செட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதனால் அதுக்கிட்ட வெறும் 16 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஃபீமேல் கிட்ட 32 இருக்கும். ஓகேங்களா?
அடுத்து மேல் ஹனிபி ஹேஸ் 16 குரோமோசோம் வேறஸ் த ஃபீமேல். இது வந்துட்டு பார்ட் பி போல். இது வந்துட்டு அதோட ஆன்சர் கிடையாதுங்க. இது நெக்ஸ்ட்டு ஏன் இந்த மாதிரி இருக்குன்றதை வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? இதோட ரீசன் வந்துட்டு மேல் ஹனிபி வந்துட்டு டெவலப் ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்ட் எக். இது வந்துட்டு ஃபர்டிலைஸ்ட் எக். இது நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் சாப்டர் யூனிட். ஸோ இது இவ்வளோ பெருசாக போகுது. ஸோ இதில் ரீஜென்ரேஷன் பிட்வீன் லிசர்ட் அண்ட் பிளானரியா அவங்க புக்கில் இருக்கான்னு தெரில, பட் ஸ்டில் பார்த்துடலாம். ஸோ டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் த ஃபாலோயிங்: பைனரி ஃபிஷன் இன் அனிபியா அண்ட் மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம். ப்ரொடியூஸ் 2 டாட்டர் செல், ப்ரொடியூஸ் மெனி டாட்டர் செல் பை மல்டிபிள் டிவிஷன். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட்னா பைனரி ஃபிஷன் அக்கர்ஸ் இன் இர்ரெகுலர் ஷேப் ஆர்கனிசம், multiple fission occurs in regular shape organism. Nucleus and cytoplasm divide once. இது வந்துட்டு நிறைய தடவை டிவைட் ஆகும். பட்டிங் இன் ஈஸ்ட் அண்ட் பட்டிங் இன் ஹைட்ரா. இந்த ரெண்டு ஆர்கனிசத்துக்கு என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் வந்துட்டு யூனிசெல்லுலார், இது வந்துட்டு மல்டி செல்லுலார். பட் ஃபார்ம் ஃப்ரம் எ ஸ்மால் ப்ரொட்யூபுலன்ஸ் ஆன் த பேரண்ட் பாடி. ப்ரொட்யூபுலன்ஸ்னால் என்ன அப்படின்னா ப்ரோடியூபரன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுமா ஃபுல்லாக பண்ணுங்கள். ப்ரோடியூபரன்ஸ் அந்த பேரண்ட் பாடினா ஒரு ஓரத்தில் ஒரு பட் மாதிரி முளைக்கும். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொன்னால். பட்டிங் இன் ஹைட்ரா, பட் இன் ஹைட்ரா இஸ் அ மல்டி செல்லுலார். இது செகண்ட் பாயிண்ட் என்னன்னா பட் அரைஸ் டியூ டு த ரிப்பீட்டட் மைட்டோட்டிக் டிவிஷன். ஓகேங்களா? ரிப்பீட்டடான மைட்டோட்டிக் டிவிஷன்னால தான் வந்துட்டு இதில் வந்துட்டு பட்டிங் இருக்குது. ரொம்ப ஸ்டக்காக வரணும் மாற்றி பிடிஎஃப்பில் படிக்க. ஓகே, நீங்கள் படிக்கும்போது தெளிவாகவே படிச்சுக்கோங்க. பிடிஎஃப் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஈஸ்ட் அடுத்து தேர்ட் பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஈஸ்ட் கெட்ஸ் இட்ஸ் டாட்டர் நியூக்ளியே அண்ட் இட் மே நாட் செப்பரேட் ஃப்ரம் த பேரண்ட் பாடி. இது செப்பரேட்டும் ஆகும், செப்பரேட் ஆகாமலும் இருக்கும். இன் ஹைட்ரா த டாட்டர் பட் ஆர் மல்டி நியூக்ளியர் அண்ட் தேர் இஸ் நோ டெவலப்மெண்ட் ஆஃப் டாட்டர் பட்ஸ். ஓகேங்களா? இதில் டாட்டர் பட்ஸ்லாம் வராது, ஆனால் அது வந்து மல்டி நியூக்ளியர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிசர்ட் அண்ட் பிளானரியா நீங்களே பார்த்துக்கலாம். ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபைனல் கொஷினாக கிடையாது, இன்னும் 2 கொஷின் இருக்குது. ஜூலியன் ஃபேஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் ஃபேஸ், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அதாவது இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜூலியன் ஃபேஸ்னால் டைம் பீரியட் பிட்வீன் பர்த் டு ஜஸ்ட் பிஃபோர் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ன்றது வந்துட்டு உங்களுக்கு எப்போ வரும்ன்றது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ ஆனால் பர்த்லேருந்து உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வர வரைக்குமே நீங்கள் ஜூலியன் ஃபேஸில் தான் இருந்திருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இட் இஸ் அண்ட் ஆக்சுவல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். இது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்னால் இது வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்ன்றது தான் அது சொல்கிறாங்க. அப்புறம் இது ஜூலியன் ஃபேஸ் செகண்ட் பாயிண்ட்டு. த ஃபேஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ரைமரி குரோத் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். இந்த ஃபேஸ்க்கு வந்து ப்ரைமரி குரோத் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ன்ற பேரும் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் திஸ் ஃபேஸ் இஸ் நோன் அஸ் செகண்டரி குரோத் ஃபேஸ் ஆர் செக்ஷுவல் மெச்சூரிட்டி. அது மெச்சூரிட்டி ரீச் ஆனாலே நீங்கள் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்க்கு வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்கமி அண்ட் ஃபர்டிலைசேஷன். சிங்கமி அண்ட் ஃபர்டிலைசேஷன் திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் கேமிட்ஸ். அதாவது சிங்கமினா மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் வந்துட்டு இதாவது ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் கேமிட்ஸ். இதுவும் அதே தான் நினைக்கிறேன். சேம் பாயிண்ட் தான் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, சிங்கமி term is used to denote fusion of gamete occur mostly in invertebrates or lower grade. அதாவது இது எங்கே தெரியுமா? இது வந்துட்டு அவுட் சைட் ஆஃப் த பாடி நடக்கும்னு நினைக்கிறேன். சிங்கமி இது ரெண்டுமே டிசிமிலர் கேமிட் தான், ஆனால் அவுட் ஆஃப் த பாடின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. இது வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் இஸ் எ டேர்ம் டினோட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட் இன் ஹையர் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் ஹையர் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் ஆல் வெர்டிபிரேட்ஸ். ஸோ இங்கே வெர்டிபிரேட்ஸ், இங்கே கீழே லோவர் கிரேட் ஆர்கனிசமோட கண்டினியூஷன் இங்கே சும்மா மேலே கொடுத்துருங்க. ஆக்சுவலி சிங்கமின்ற ப்ராசஸ் வந்துட்டு தண்ணியில் ஃப்ராகு, ஃபிஷ்ஷு, ஸோ இந்த வெளியே முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நடக்கும். ஃப்ராக் வந்துட்டு யூஸ்வலி மேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், எக்கையும் ஸ்பெர்மையும் தண்ணியிலே ரிலீஸ் பண்ணுறோம். அங்கே மேட் ஆகி அப்படியே எக்கு ஃபார்ம் ஆகி ஹெச் வரது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு சிங்கமி. நம்ம ஹியூமன்ஸு, டாக்ஸ், மற்ற அனிமல்ஸ்க்கெலாம் இருக்கிறது வந்துட்டு ஃபர்டிலைசேஷன். ஸோ ஓகே,
புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் நல்ல ஒரு சாப்டர். செகண்ட் சாப்டர் இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். பிடிஎஃப் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் செக்ஷனில் எங்கேயாவது பின் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, தேங்க்யூ.